ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகான நம்ம செவுத்துல மாட்டி வச்சுக்கிற மாதிரியும் ப்ளஸ் நம்மளோட திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரியும் ஒரு சூப்பரான ஒரு பவுச் வந்து ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. எந்த கிளாத்தாக இருந்தாலும் ஓகே. கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். அதில் 4 பக்கமும் 25 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஈவனாக நம்ம கர்ச்சீஃப்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே ஒரு 2-3 துணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தொடர்ந்து என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 25 சென்டிமீட்டர் 4 பக்கமும் கட் பண்ண பீஸுக்கு மேலே கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்துட்டு நம்ம இறக்கி வச்சு ஒரு 3 பீஸ் வந்து வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கிற பீஸை வந்து மடக்கி வச்சுக்கலாம். 25 சென்டிமீட்டருக்குள்ளே அடங்கணும். அந்த மாதிரி நம்ம துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி காட்டுறேன்னா அதே மாதிரியே 1 2 3 துணி வந்து எடுத்துக்கலாம். 3 பீஸ் இதே மாதிரியே சின்ன சின்னதாக. நமக்கு மெயின் வந்து நம்ம 25 சென்டிமீட்டர் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு தான். இப்போ ஒவ்வொரு அடுக்கடுக்காக வந்து நமக்கு பவுச் இருக்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து வைக்கணும். எந்த துணி எடுத்தாலும் அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஒன்றுக்கு கீழே ஒன்று வந்துட்டு ஒரு 4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். நமக்கு இந்த வந்து எந்த சைஸ் வேணுனாலும் எந்த அளவுக்கு லென்த் வேணுனாலும் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதுக்குள்ளே எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் வச்சு எடுத்துக்கலாம். மணி வச்சு எடுத்துக்கலாம், காசு வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மக்கிட்ட பென் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நம்மளோட கார்டு, ஏடிஎம் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அங்கங்கே கார்டெல்லாம் தூக்கி போட்டுருவோம், அப்போ கடைசியில் தேடிட்டு அலைவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன பவுச்சாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலே நம்ம போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து அந்த 25 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்ததுலையே இந்த மாதிரி ஒரு 3 பவுச் வர மாதிரி துணியை வந்து அடுக்கி வச்சுட்டேன். அடுக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து 4 பக்கமும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி பக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணியதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஹார்ட் ஷேப்பில் வந்து எடுத்துக்கலான் இருக்கேன். இதே மாதிரியே ஒரு ஹார்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹார்ட் ஷேப்லேயே கரெக்டாக அந்த கோட்டு மேலேயே வர மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஹார்ட் வந்து ஒரு பக்கம் மட்டும் ஹார்ட் போட்டாவே ரெண்டையும் ஒரே ஈவனாக திருப்பி வச்சு தட்டினோம்னாவே இந்த பக்கம் உள்ள பிரிண்ட் வந்து அந்த பக்கம் அப்படியே வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து சாக் பீஸ் இருந்துச்சுன்னா அதில் ஈஸியாக வந்து ஒட்டிக்கும். இப்போ ஹார்ட்டின் ஷேப் வந்து வரைஞ்சதுக்கப்புறம் சென்ட்ரு பாயிண்டில் டபுள் இந்த பக்கத்து பவுச் வரணும், இந்த பக்கத்து பவுச் வர மாதிரி நான் வந்து சென்டரில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அதே பீஸ் நம்ம அடியில் எந்த பீஸ் போட்டோமோ அந்த பீஸ்லையே முதல்ல நம்ம எந்த பீஸ் எடுத்தோமோ அதே பீஸ்லேயே இந்த மாதிரி நான் வந்து பைப்பிங் தைக்கிறதுக்காக 2 இன்ச் அளவுக்கு அகலம் வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லென்த் வந்து நம்ம அந்த ஹார்ட்டின் ஷேப்பு வந்து எந்த அளவுக்கு லென்த் வருதோ அந்த மாதிரி தான். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும் போது லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்ம கட் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்னு. அந்த நம்ம எடுத்தப்ப பைப்பிங் பீஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு ஹார்ட்டின் ஷேப்போட நடு சைஸில் சென்டரில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக் சைடு திருப்பிட்டு அதில் இருந்தே நீங்கள் வந்து பைப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஹார்ட்டின் ஷேப்புக்கு போடும்போது மேலாக எந்த ஸ்டிச் போட்டோமோ அந்த ஸ்டிச்சில் இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும் போதும் நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டே ஸ்டிச்சிங் பண்ணலாம். இந்த கடைசி அந்த நுனி பீஸ் வரும் பார்த்திங்களா, ஹார்ட்டினோட அடிப்பகுதியில் கொஞ்சமாக பீஸ் மடக்கிக்கிட்டு அடித்தோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ சுற்றிலும் வந்துட்டு பொறுமையாக நம்ம வந்து இந்த பைப்பிங் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இல்லைனா ரொம்ப சுருக்கமாக ஆகிடும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதை ஃப்ரண்ட்டு பக்கம் திருப்பிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாகவே நம்ம தையல் போடும்போது கரெக்டாக நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுத்ததுனால சூப்பராகவே அழகாக மடங்கியே வரும். சுருக்கம் வராமல் ஈஸியாகவே வரும். நம்ம ஸ்ட்ரைட் பீஸாக எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அங்கங்கே சுருக்கமாக வரும். நமக்கு அன்ஈவனாக அசிங்கமாக தெரியும். நம்ம வந்து எப்போவுமே பைப்பிங் இப்போ தைக்கணும் அப்படின்னாவே நம்ம கிராஸ் பீஸ் தான் எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட் பீஸுக்கு வந்து பைப்பிங் போடணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான் எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே பொதுவாகவே எல்லாத்துக்குமே கிராஸ் பீஸ் தான் எடுத்து பைப்பிங் போட்டுக்கணும்.
இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே மடக்கி விட்டு அந்த ஓரங்களில் அப்படியே அடிச்சுட்டே வந்துடலாம். நம்ம எந்த பக்கம் தையல் போட்டோமோ அந்த தையல் வந்து வெளியில் தெரியாமல் கீழே இறங்கிடாமல் கரெக்டாக மடித்து விட்டுட்டு அது மேலேயே அடிச்சுக்கோங்க. நான் வந்து ஆங்கரையும் அதோடய செட் பண்ணிட்டேன். அடியில் வந்து ஆங்கரையும் வச்சுட்டேன். அடியில் வச்ச ஆங்கரை லைட்டாக மேலாக திருப்பி வச்சுட்டு ஃபுல்லாகவே இப்போ வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இந்த இடத்துல துணி வந்து மடங்காமல் இருக்க மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவு நம்ம மடக்கி வச்சு வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து மடக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டாச்சு. அதுக்கு மேலே இப்போ நல்லா ஸ்டிஃபாக தெரியணுன்றதுக்காக இன்னொரு தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஓரமாக எட்ஜில் வந்து மேலாக இப்போ ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது பார்க்கவே இன்னொரு நீட்டாகவே அழகாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி சீப்பு போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவரை வச்சு தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃப்ளவர் வச்சுக்கலாம் எல்லாமே. பாருங்கள், வால் டெக்கரேட்டிவாக சூப்பராக அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?